இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட சொல்றதுக்கு என்ன? சொல்றதுக்கு என்னன்னு கேக்குற? பேசாம இரு காயத்ரி. ருத்ராவை கொலை பண்ணி யாரு உங்க வீட்ல கொண்டு வந்து போட்டதுன்னு நினைக்கிறீங்க? வேற யாரு? இவர்தான். என்னோட கோபத்தை கிளப்பாத காயத்ரி. என்ன கோபத்தை கிளப்பாத? ருத்ராவை உங்க எதிரி கொண்டு வந்து நம்ம வீட்ல போட்டானா? திரும்பி வந்து உங்களை என்னையும் அடிச்சு போட்டுட்டு அதே டெட் பாடியை ஏன் கொண்டு போகணும்? காயத்ரி, நீங்க ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? எங்க அம்மாவுக்கு நாளன்னைக்கு விருது கொடுக்கறாங்க. அவங்க அந்த அரேஞ்ச்மெண்ட்ல இருக்காங்க. இந்த 9 மணி நேரமா அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சு என் மண்டை உடையுது. ஹாஸ்பிடல்ல உங்களை டென்ஷன் ஆக கூடாதுன்னு சொன்னாங்க. இப்படி ஒரு மென்டல் புருஷனை வச்சுக்கிட்டு இருந்தா டென்ஷன் ஆகாம என்ன பண்றது? இவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாம நீங்க ஏன் இவ்ளோ வருத்தப்படுறீங்க? இவருக்கு என்ன பிரச்சனை? இவர் குடிச்சிட்டு வந்தாலும் பிசினஸ்ல லாஸ் ஆகி வந்தாலும் நான் ஒருத்தி இவரை சமாளிச்சு போறதுனாலதான் இப்படி எல்லாம் ஏடா கூடமா பண்ணி வைக்கிறாரு. வேஸ்ட் ஃபெல்லோ. அவருக்கு இன்ஜெக்ஷன் போட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ண வச்சிட்டாங்க காயத்ரி. இவருக்கு யார் இன்ஜெக்ஷன் போட போறாங்க? இவர்தான் எல்லாருக்கும் இன்ஜெக்ஷன் போடுவாரு. உங்க வீட்ல இருந்து ருத்ராவை கடத்தினது, இவருக்கு இன்ஜெக்ஷன் போட்டது எல்லாமே அந்த உதயபிரகாஷ் வேலைதான். என்ன நீங்க மீட் பண்ண அன்னைக்கு காலையில அந்த உதயபிரகாஷ் உங்களுக்கு ஏதாவது இன்ஜெக்ஷன் போட்டாரா? போட்டாரு. அதையே என்கிட்ட சொல்றீங்க? நான் வேஸ்ட் ஃபெல்லோ தானே, அப்படித்தான் சொல்லுவேன். உன்கிட்ட தாண்டி பேசுறேன். இந்த வேஸ்ட் ஃபெல்லோ உன்கிட்ட தான் பேசுறேன். பரணி சார். வாயமோடு. யாரடி நீ? வேஸ்ட் ஃபெல்லோன்னு என்ன சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? பரணி சார். பரணி சார். பரணி. ஏய், ஏதாவது பேசுனீங்க கொன்னுடுவேன். ஏய், என்ன பண்ற? ஏய், பரணி. பரணி, கேளுங்க. பரணி, கதவு திறங்க. பரணி. பரணி. பரணி, கதவு திறங்க. பரணி. 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 குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ருத்ரா பாடியை டிஸ்போஸ் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு மேடம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருங்க. ஓஃபோ. என்னாச்சு? அந்த காயத்ரிய தகனம் பண்ணி முடிச்சிட்டாங்க. எங்க நடந்தது? பெசன் நகர் சுடுகாட்ல. வெரி குட். அந்த பரணியை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏசிபி ஃபோன் பண்ணி சொன்னாரு ஜாமீன்ல விட போறாங்களா? அப்படிலாம் உடனே விட்டுடுவாங்களா? அந்த அம்மா ஜட்ஜ் ஆச்சே, பர்சனல் ஜாமீன் கொடுத்துருப்பாங்க. 1 மணி நேரத்துல வெளியில வந்துருவான். ஸ்டேஷன்ல அவன் எதுவுமே சொல்லலையாம. வாயே திறக்கல. அப்படியே பைத்தியம் பிடிச்சவ மாதிரி உட்கார்ந்துருக்கான். இவன் தான் ரொம்ப குதிச்சான். யாரு? ரவியா? ஆமா. என்னங்கறான்? உதயபிரகாஷ் தான் இதுக்கு பின்னாடி இருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்ன சொல்லி ப்ரூவ் பண்றதுன்னு தெரியலங்கறான். அந்த வீடியோ கொண்டு போய் காட்ட சொல்ல வேண்டியதுதானே? அத காமிச்சா பரணி மேல கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும்.
அவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நமக்கு நல்லா தெரியுது. அப்புறம் எதுக்கு இந்த வீடியோவை காட்டுறது? மறைச்சிருங்க இதன்னு ஜட்ஜம்மாவே சொல்லிட்டாங்க. அதனால வீடியோ விஷயம் போலீஸ்க்கு போகல. பரணி கிட்டயும் நீ எதுவும் பேசாத, ஸ்டேஷன்ல அமைதியா இரு, நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட அனுப்பி உன்னை செக் பண்ண வைக்கிறேன்னு சொன்னாங்க. அதனால பரணியும் ஸ்டேஷன்ல வாயை திறக்காம இருக்கான். ஓ, பரணி மனநிலை சரியில்லாதவன்னு ரிப்போர்ட் வாங்கி அவனை காப்பாத்துற ஐடியாவில் இருக்காங்க போல இருக்கு. அப்படி ஒரு ரிப்போர்ட்டை எந்த சைக்காட்ரிஸ்டாவது கொடுப்பாங்களா? கவர்மெண்ட் சைட்ல இருந்து வர்ற சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட இவங்க ரெக்வெஸ்ட் பண்ணலாம், விஷயத்த சொல்லலாம், அவங்களும் சீரியஸா செக் பண்ணலாம். ஆனா நாம மெடிசின் கொடுத்து ஒரு மனுஷனை 10 நிமிஷத்துக்கு மட்டும் மூர்க்கமா ஒரு மனநல பேஷண்டா மாத்துற விஷயத்த கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படியா? ஆமா, ஏன்னா நம்ம மருந்து அந்த மாதிரியானது. எந்த டெஸ்ட்லயும் இந்த மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்த விஷயம் தெரியவே வராது. வெரி குட் சார். அப்படின்னா we are in safe. ஆமா, நம்ம கிட்ட நடந்த ஒரே தப்பு ரவிய பரணி அடிக்கிற விஷயத்த வீடியோவா ஷூட் பண்ணி அனுப்பின ருத்ரா உங்ககிட்ட வீடியோவை ஒப்படைச்சதுக்கு அப்புறம் தனிப்பட்ட முறையில பரணிய போய் மிரட்டினதுதான். அதுக்கு தான் நான் சாரி கேட்டுக்கிட்டேனே சார். அந்த பொண்ணு பணம் வாங்கிக்கிட்டு சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்வா. அதனால பரணியை மாட்டி விடுற வீடியோவை ஷூட் பண்றதுக்கு நான் அவளை அனுப்புனேன். நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி பரணியை 20 லட்சம் கேட்டு அந்த பொண்ணு மிரட்டினான்னதும் நான் ஷாக் ஆயிட்டேன். விடு, அதுக்கு தான் அவளை கொலை பண்ணியாச்சு. அவ டெட் பாடியை வச்சு பரணிய குழப்பியாச்சு. ராஜாவை விட்டு அவனுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்தாச்சு. டெட் பாடியை அங்க இருந்து தூக்கியாச்சு, டிஸ்போஸும் பண்ணியாச்சு. சோ நீங்க கொடுத்த பிளான் ஏல எல்லாம் ஓவர். ஒரு விஷயம் பாக்கி இருக்கு. என்னது சார்? ரவி மிச்சமா இருக்கான். அவனை விட்டுறலான்னு சொல்றியா? அவனை விட்டு வச்சா நமக்கு தான் ஆபத்து. நீ எங்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டே அவனை லவ் பண்ண விஷயம் எனக்கு தெரியாது. நான் அவனை லவ் பண்ணுவேன்னு எனக்கும் தெரியாது சார். அவனுக்கும் உனக்கும் மேட்சே இல்லை. தெரியும் சார். அப்புறம் ஏன் லவ் பண்ண? காரணமே இல்லாம வரத்துக்கு பேர் தான் காதல். நார்த்தில் எங்கேயோ பிறந்து இங்க படிச்சு வளர்ந்த உனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு நீ ஒரு வில்லேஜ் பையனோட லவ் அஃபேர்ல மாட்டுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவனோட தாட்ஸ், அவனோட பிரில்லியன்ஸ் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது சார். எனிவே, உன் லவ்வர்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா ட்ரையல் மெடிசின் கூட நான் கொடுத்துருக்க மாட்டேன். ட்ரையல் மெடிசனுக்கு ரியாக்ட் ஆகும்போது தான் அவன் நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்காக கவர் ஸ்டோரியை பத்தி எழுதுறதுக்கு முயற்சி பண்றான்னு எனக்கு தெரிய வந்தது. நான் ஷாக் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பேசி பரணிக்கிட்ட இவனை மாட்டி விட்டு அதெல்லாம் பேசி முடிச்சிட்டோம். இப்போதைக்கு ஒரே ஒரு விஷயம்தான் பாக்கி. என்ன? நான் தான் இந்த டீமோட லீடர்னு ரவிக்கு தெரியும். நம்ம விஷயத்தை பத்தி நிறைய நெகட்டிவா பேசுறான் இல்லையா? ஆமா. அப்படிப்பட்டவன் டேஞ்சர். முடிச்சிருந்தோம் காவேரி. என்ன சொல்ற? முடிச்சுடுறேன் சார். எனக்கு ப்ராஜெக்ட் தான் முக்கியம். தேங்க்யூ காவேரி. பிளான் பியை பத்தி பேசுவோமா? சார், ஒரு 2 மினிட்ஸ் வந்துடுறேன். ஓகே. கண்டிப்பா என் மருமகனுக்கு மனநல பாதிக்கப்பட்டிருக்கு டாக்டர். ஏன் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க டாக்டர்? என் பொண்ணுன்னா என் மாப்பிள்ளைக்கு உயிர் டாக்டர். ஓகே ஓகே, மறுபடியும் ரிப்போர்ட்லாம் செக் பண்ணிட்டு என்ன கூப்பிடுங்க. டாக்டர் என்ன மேடம் சொன்னாரு? சைக்காட்ரிக் ஹிஸ்டரியில நீங்க 2 பேரும் சொல்ற மாதிரி கேஸே இல்லைன்னு சொல்றாரு. அவர் சொல்றது உண்மைதாம்மா. நான் உங்ககிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு ராத்திரி ரோட்ல நடந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆமா சார், நல்லா தான் பேசிட்டு இருந்தீங்க. திடீர்னு
எனக்குள்ள ஒரு மிருகம் எந்திரிச்சுது. அந்த பொண்ணு ரெக்கார்ட் பண்ண மொபைல்ல இது ப்ரூஃபா இருக்குமா? பாத்தீங்கல்ல? ஆமா இருக்குது. உங்களை போட்டு கண்ணா பின்னான்னு அடிக்கிறேன். ஆமா அதே மாதிரி காயத்ரியும் அடிச்சு கொண்டு இருக்கேன். கரெக்டா? ஆமா அதுக்கப்புறம் நார்மலாகி அடிச்ச நானே உங்களை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறேன். கரெக்டா? ஆமா சார், எனக்கும் அதே எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு. நல்லா இருந்தேன்னா எங்க அத்தையை நானே அடிச்சு கையை உடைச்சு மண்டையை உடைச்சு கொஞ்ச நேரத்துல நான் நார்மலாகி நானே ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டேன். அடிச்சது எதுவும் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இல்ல மேடம். ஏறக்குறைய ஏன் நிலைமையும் அதேதாம்மா. என்னப்பா இது அநியாயமா இருக்கு. ஒருத்தருக்கு இப்படி ஆச்சுன்னா வியாதின்னு சொல்லலாம். 2 பேருக்கும் இப்படி ஒரே மாதிரி ஆயிடுச்சுன்னா இதுக்கு என்னன்னு நாம கன்சிடர் பண்றது? சதி மேடம், பெரிய சதி. ஆமாம்மா, நாங்க 2 பேரும் நார்மலா இருந்து நடுவுல 10 நிமிஷத்துக்கு மெண்டலாகி மறுபடியும் நார்மல் ஆகுற மாதிரி கொடூரமான மனநிலைக்கு மாறி இருக்கோம். உங்க டாக்டர் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு மனவியாதி மனோ தத்துவத்திலே இல்லையா? ஒருவேளை இதான் ஸ்பிரிட் பர்சனாலிட்டியா? இல்லம்மா, ஸ்பிரிட் பர்சனாலிட்டிக்கு வேற ரியாக்ஷன் உண்டு. உடம்பு நரம்பெல்லாம் சூடாகும், பிபி எகிரும். உடல் மூலமா மனசு மூலமா அந்த ரியாக்ஷனை காட்டலைனாலும் அதுக்குண்டான டெஸ்ட்ல அது தெரிஞ்சிடும். ஆனா நமக்கு இதெல்லாம் நடந்ததுக்கு ப்ரூஃபே இல்லையே சார். நம்ம கிட்ட இருக்கிற ப்ரூஃபே அந்த வீடியோ தான். அதை டாக்டர் கிட்ட கொடுத்தா ஏதாவது ஒபினியன் கிடைக்கும். அதுக்குள்ள நாம உதயபிரகாசம் மீட் பண்ணிட்டு வந்துடலாம். உதயபிரகாச எதுக்கு மீட் பண்றீங்க? அந்த ஆள் கிட்ட இருந்து தான் டெஸ்ட் இன்ஜெக்ஷனை வாங்கிட்டு வந்து நான் போட்டுக்கிட்டேன். டெஸ்ட் இன்ஜெக்ஷனா? ஆமா என்ன டெஸ்ட் இன்ஜெக்ஷன்? மேடம், நீங்க தலசியை சொல்லி தீர்ப்பு கொடுத்த மெடிசனை பத்தி ஒரு கவர் ஸ்டோரி எழுதுறதுக்காக உதயபிரகாஷை சந்திச்சேன். ரொம்ப நல்லா பேசினாரு. அந்த மெடிசனை பத்தி ரொம்ப உயர்வா சொன்னாரு. அதை நம்பி அந்த மெடிசனோட ஒரு சாம்பிளை நான் இன்ஜெக்ட் பண்ணிட்டேன். அதை கண்டினியூ பண்ணா பைத்தியம் பிடிக்குதுன்னு சொன்னதுனால தான் நான் அந்த மெடிசனை தடை பண்ண சொல்லி தீர்ப்பு கொடுத்தேன். கண்டினியூ பண்ணா இல்ல மேடம், ஒரு வாட்டி போட்டதுக்கே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுது. இப்போ நீங்க கேட்டது அதோட ரியாக்ஷன் தான். ஓ மை காட், அந்த அளவுக்கு டேஞ்சரான மெடிசனா? ஆமா மேடம். அதை எப்படி சார் உங்களுக்கு போட்டாரு? உங்களை பார்க்கறதுக்கு 9 மணி நேரத்துக்கு முன்னாடி ரியல் எஸ்டேட் டீலிங்கை பத்தி பேசுறதுக்காக வீட்டுக்கு என்ன வர சொன்னாரு. நானும் போனேன். பேச்சுக்கு நடுவுல என்ன ஆளு ரொம்ப டல்லா இருக்கீங்கன்னு கேட்டாரு. ராத்திரியானா எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, கண்ணுக்குள்ள புகையா வருதுன்னு சொன்னேன். நான் உனக்கு ஒரு எனர்ஜி இன்ஜெக்ஷன் போடுறேன், ஓகேயான்னு கேட்டாரு. எங்க நான் வேண்டான்னு சொல்லிட்டா பையரை கொடுக்க மாட்டாரோன்னு நான் பயந்து நானும் போட்டுக்கிட்டேன். லைட்டா தண்ணி அடிக்கிற பழக்கம் இருந்ததுனால அதையெல்லாம் அடிக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. ஈவன் பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. 9 மணி நேரம் கழிச்சு அப்புறம் குடிங்கன்னு சொன்னாரு. அன்னைக்கு ராத்திரி அங்க நான் வெயிட் பண்ணும்போது எனக்கு ஃபோன் பண்ணி தண்ணி குடிங்கன்னு சொன்னாரு. சர்தார் பட்டேல் ரோட்ல மீட்டிங்னு சொன்னாரு. அதான் அந்த வீடியோல இருக்கிறது. எனக்கும் தண்ணி குடிச்ச 5 நிமிஷத்துல வெறி ஏறிடுச்சு. எனக்கும் வெறி ஏறிடுச்சு. அவங்கிட்ட போய் வெறி ஏற மாதிரி இன்ஜெக்ஷனை ஏண்டா போட்டேன்னு கேட்கணுமா? மாப்பிள்ள, ஜாமீன்ல வெளியில வந்திருக்கீங்க, வெளியில எல்லாம் போக கூடாது. அந்த உதயபிரகாஷ பார்த்து நீ போட்ட இன்ஜெக்ஷனால என் உயிருக்குயிரான பொண்டாட்டிய நானே என் கையால அடிச்சு கொன்னுட்டண்டா படுபாவின்னு அவ காலரை பிடிச்சு கேட்கணுமா? வேண்டாம் மாப்பிள்ள, உங்க மேல கொலை கேஸ் இருக்கிற இந்த சமயத்துல நீங்க அந்த மாதிரி வேலை செஞ்சா கேஸ் பெருசாயிடும். நான் கோபப்பட மாட்டேமா. அந்த ஆள் கோவப்பட வச்சா என்ன சார் செய்யறது? என்ன ரவி, நீங்கள் இப்படி பேசுறீங்க? சார், நீங்க வீட்ல இருங்க சார், நான் போய் அந்த ஆளை கூட்டிட்டு வரேன். ஆமா மாப்பிள்ள, ரவி சொல்றதுதான் சரி. அவர் போய் அந்த ஆளை கூட்டிட்டு வரட்டும். இவர் கூப்பிட்ட உடனே அவர் வந்துருவாராமா? வருவார் சார். யாராவது போன் பண்ணாலே அவர் திருப்பி கூப்பிட மாட்டாரு. அவருக்கு பிடிச்சிருந்தா தான் திருப்பி கூப்பிடுவாரு. அவரு வருவாரா? வருவார் சார். வரலன்னா தூக்கிட்டு வரேன், போதுமா? நீங்க அவ்வளோலாம் கஷ்டப்பட வேணாம் ரவி. நான் அவரை சந்திச்சு பேசணும்னு சொல்லு, அப்ப வருவாரு. வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு விசாரிக்கலாம். நான் தான் இந்த டீமோட லீடர்னு ரவிக்கு தெரியும். முடிச்சிடணும் காவேரி, என்ன சொல்ற?
காவேரி நான் தாம்மா. அம்மா நீங்களா? ஆமாம்மா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. நீங்க? சாப்பிட்டம்மா. கொஞ்சம் ரவிக்கிட்ட போனை கொடுமா. அவர் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு, அதான். அவரு உங்க வீட்ல இருக்காருன்னு தானே நான் நினைச்சிட்டு இருக்கேன். அங்க இல்லையா? இங்கிருந்து அவங்க புறப்பட்டு போய் 30 மணி நேரம் ஆகுது. அங்கேயும் வரலையா? இல்லையே, நான் வேற ஒரு டென்ஷன்ல இருந்ததுனால ஃபோன் பண்ணல. எங்க போறேன்னு ஏதாவது சொன்னாரா? நான் தான் அந்த உதயபிரகாச மீட் பண்ணணும்னு சொன்னேன். கூட்டிட்டு வரேன்னு போனாரு. உதயபிரகாஷ் கிட்டயா? ஆமா. அந்த ஆள் கிட்ட ஃபோன் பண்ணி கேக்குறேன், இருங்க. கேளு. நாங்களும் அந்த ஆளுக்கு 3 மணி நேரமா ஃபோன் போட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா எடுக்க மாட்டேன்றாரு. நான் இப்பவே ட்ரை பண்ணிட்டு உங்க லைனுக்கு வரேன், இருங்க. சரிம்மா. காவேரி சொல்லுங்கம்மா. ரவி கிட்ட கேளு. அந்த ஆளு என்ன மீட் பண்ணா சரி, இல்லனா இந்த வாட்டி மரியாதை போனாலும் போகட்டும்னு போலீஸுக்கிட்ட சொல்லலான்னு இருக்கேன். சரிங்கம்மா, சொல்றேன். அவங்கிட்ட மாட்டிக்கிட்டாரா?